காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இலங்கையின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் மற்றும் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வரலாற்றில் கஞ்சிபானி இம்ரான், முகமது நஜீம் முகமது இம்ரான் மிக முக்கியமான மற்றும் ஆபத்தான ஒரு காரணியாக உருவெடுத்துள்ளார். இலங்கையின் தலைநகர் கொழும்பின் கொட்டாஞ்சேனை மாளிகாவத்தை பகுதியை மையமாக கொண்டு இயங்கிய இவரது குற்ற கும்பல் குறுகிய காலத்தில் தெற்காசிய பிராந்திய அளவிலான பிணையமாக வளர்ந்தது. கஞ்சிபானி இம்ரான் குற்றப்பின்னணி சிறு குற்றங்கள் மற்றும் உள்ளூர் போதைப்பொருள் விநியோகத்துடன் தொடங்கியது. பின்னர் மாகந்திரே மதுஸ் போன்ற முன்னணி பாதாள உலக தலைவர்களுடன் இணைந்ததன் மூலமாக இவரது அதிகாரம் பன்மடங்கு அதிகரித்தது. கொலைகள் மற்றும் துப்பாக்கிச் சூடுகளில் பிரபலமடைந்தார். எதிரி கும்பல்களை ஒழித்தல், தொழில் போட்டி, கப்பம் பெற மறுத்த வணிகர்களை அச்சுறுத்துதல் போன்றவற்றிற்கு பல கொலை சம்பவங்கள் இவர் நேரடியாகவும் ஆட்களை ஏவியும் அரங்கேற்றியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. போதைப்பொருள் சாம்ராஜ்யம் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளிலும் கடல் வழியாக இலங்கைக்கு ஹெரோயின் மற்றும் கொக்கைன் போதைப் பொருட்களை கடத்தி வரும் முக்கிய விநியோகஸ்தராக உருவெடுத்தார். வெளிநாடுகளில் பதுங்கியிருந்த காலகட்டங்களில் இலங்கையில் உள்ள தொழிலதிபர்கள் வர்த்தகர்களுக்கு தொலைபேசி வழியே கொலை மிரட்டல் விடுத்து பல கோடி ரூபாய்களை கப்பமாக பெற்றார். இது இப்படி இருக்க, இலங்கையில் பாதாள உலக குழுக்கள் தடையின்றி இயங்குவதற்கு பின்னால் இருக்கும் முக்கியமான காரணி அரசியல் மற்றும் காவல்துறை மேலதிகாரிகளின் மறைமுக ஆதரவாகும். கஞ்சிபானி இம்ரான் கதையிலும் இது விதிவிலக்கு அல்ல. காவல்துறை புலனாய்வு பிரிவினுடைய சில ஊழல் அதிகாரிகளுக்கு பணபலம் மூலமாக லஞ்சம் கொடுத்து தன் மீதான சோதனைகள் மற்றும் கைது நடவடிக்கைகளை முன்கூட்டியே அறிந்து தப்பி ஓடினார். கொழும்பு மாவட்டத்தின் சில சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகளுடன் நிலவிய மறைமுக தொடர்புகள் இவரது சட்டவிரோத வணிகத்திற்கு பாதுகாப்பு கேடயமாக செயல்பட்டதாக பல்வேறு புலனாய்வு அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த காலகட்டத்திலும் செயற்கைக்கோள் தொலைபேசிகள் மற்றும் மொபைல் போன்களை தனது போதைப்பொருள் வலையமைப்பை சிறைக்குள்ளில் இருந்து இயக்கி வந்தார். 2019ஆம் ஆண்டு ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாயில் நடந்த ஒரு சொகுசு விசேட நிகழ்வின் போது மாகந்திரே மதுசுடன் சேர்ந்து கஞ்சிபானி இம்ரானும் துபாய் போலீசாரால் கைது செய்து இலங்கைக்கு நாடு கடத்தினர். இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட இம்ரான் மீது பல்வேறு கொலை மற்றும் போதைப்பொருள் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். 2022 டிசம்பரில் இலங்கை நீதிமன்றம் ஒன்றினால் இவருக்கு கடுமையான நிபந்தனைகளுடன் பிணை வழங்கப்பட்டது. பிணை கிடைத்த சில நாட்களிலேயே இவர் மாறுவேடமிட்டு தலைமன்னார் கடல் வழியாக இந்தியாவின் தமிழ்நாடு பகுதிக்கு சட்டவிரோதமாக தப்பிச் சென்றார். இந்திய உளவுத்துறை மற்றும் மலேசிய பாதுகாப்பு படைகளின் கண்காணிப்பில் உள்ள சர்வதேச போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தல் கும்பல்களுடன், உதாரணமாக பாகிஸ்தானின் ஹாஜி சலீம் வலையமைப்பு இவருக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கஞ்சிபானி இம்ரான் இந்த வழக்கு ஒரு தனிநபர் குற்றவாளியின் கதை மட்டுமல்லாமல் தெற்காசிய பிராந்தியத்தின் சட்ட அமுலாக்க பிரிவின் பலவீனங்கள் மற்றும் குற்றவியல் அரசியல் பிணைப்பை வெளிச்சம் போட்டு காட்டும் முக்கியமான சான்றாக மாறியது. கஞ்சிபானி இம்ரான் போதைப்பொருள் சாம்ராஜ்யம் தடையின்றி இயங்குவதற்கு அவரே உருவாக்கிய நுட்பமான நிதி பரிவர்த்தனை முறையே முக்கியமான காரணம் என்று சொல்லப்படுகிறது. தெற்காசிய ஹவாலா பிணையம் துபாய், பாகிஸ்தான் மற்றும் இலங்கைக்கு இடையிலான கோடிக்கணக்கிலான போதைப்பொருள் பணத்தை மாற்ற இவர் பாரம்பரியமான ஹவாலா முறையை பயன்படுத்தினார். இதன் மூலமாக வங்கி அமைப்புகளின் கண்காணிப்பில் படாமல் நிதியை நகர்த்த முடிந்தது. கிரிப்டோ கரன்சி ஊடுருவல் சமீபத்திய புலனாய்வு தரவுகளின்படி சர்வதேச போதைப்பொருள் மொத்த வியாபாரிகளுக்கான செலுத்துகைகளை மேற்கொள்ள டிஜிட்டல் வாலெட்களை இவர் பயன்படுத்தி வந்திருக்கிறார். அதே நேரம் ரியல் எஸ்டேட் மற்றும் போலி நிறுவனங்கள் இலங்கையின் கொழும்பு மற்றும் புறநகர பகுதிகளில் உறவினர்கள் மற்றும் போலி பெயர்களில்
சொகுசு வாகனங்கள், வீடுகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் சட்டவிரோத பண முதலீடு செய்யப்பட்டது. இலங்கை அரசு மற்றும் போலீஸ் துறை கஞ்சிப்பானை இம்ரானின் வலையமைப்பை முடக்க அண்மை காலமாக மேற்கொண்ட தீவிர நடவடிக்கைகள் பல முக்கிய தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டது. கண்டுபிடிக்கப்பட்ட விடயங்களின் அடிப்படையில் இலங்கையில் நடத்தப்பட்ட யுக்திய சிறப்பு போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் போது இம்ரானின் பிரதான விநியோகஸ்தர்கள், களமட்ட முகவர்கள் மற்றும் பண பரிமாற்ற உதவியாளர்கள் பலர் கைது செய்யப்பட்டனர். இலங்கையிலிருந்து தப்பி ராமேஸ்வரம் வழியாக இந்தியாவுக்கு நுழைந்ததாக கருதப்படும் இம்ரான் தமிழகத்தில் சில காலம் பதுங்கியிருந்து போலி கடவுச்சீட்டு மற்றும் ஆவணங்களை பெற்றதாக இந்திய குற்றப்புலனாய்வுத் துறையின் அறிக்கைகள் தெரிவிக்கிறது. தற்போதைய சர்வதேச உளவுத்துறை தகவல்களின்படி இவர் போலி ஆவணங்களை பயன்படுத்தி பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து போன்ற ஐரோப்பிய நாட்டிற்கு தப்பிச் சென்று அங்கிருந்தவாறே தெற்காசிய பிராந்திய போதைப்பொருள் கடத்தலை ஒருங்கிணைப்பதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது. கஞ்சிப்பானை இம்ரான் தற்போது வரும் இலங்கையின் உள்ளூர் குற்றவாளியாக இல்லாமல் தெற்காசிய பிராந்திய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் சர்வதேச குற்றவாளியாக மாறியுள்ளார். அரபிக்கடல் வழியாக மீன்பிடி படகுகளை பயன்படுத்தி இலங்கைக்கு ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களை கடத்தும் ஹாஜி சலீம் நெட்வொர்க்குடன் இவருக்குள்ள தொடர்பு தொடர்ந்து நீடிப்பதாகவும், அதே நேரம் இவரை பிடிப்பதற்காக இலங்கை போலீசாரின் கோரிக்கைக்கு அமைவாக சர்வதேச போலீசார் சிகப்பு அறிவித்தலை வெளியிட்ட போதிலும் பல்வேறு நாடுகளின் எல்லை கடத்தல் வழிகளை பயன்படுத்துவதால் இவரை கைது செய்வதில் சிக்கல் நீடித்து வருகிறது. கஞ்சிப்பானை இம்ரானின் இந்த சர்வதேச பிணையம் வலய நாடுகளின் கூட்டு உளவுத்துறை மற்றும் காவல்துறை ஒருங்கிணைப்பு இல்லாமல் போதைப்பொருள் கடத்தலை முழுமையாக கட்டுப்படுத்துவது சாத்தியமில்லை என்பதை உணர்த்துகிறது. இலங்கையிலிருந்து தப்பிய பின்னர் கஞ்சிப்பானை இம்ரானின் இருப்பிடம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருப்பது சர்வதேச புலனாய்வு அமைப்புகளுக்கு பெரும் சவாலாக உருவெடுத்தது. தமிழகத்திற்குள் போலி ஆவணங்கள் மூலமாக நுழைந்ததாக சந்தேகிக்கப்பட்டதை தொடர்ந்து தென்னிந்திய பகுதிகளில் உள்ள அவரது ஆதரவாளர்கள் மற்றும் அவருக்கு உதவ துணை நின்ற இடைத்தரகர்கள் மீது சிறப்பு பிரான்ச் மற்றும் தேசிய முகமை தீவிர கண்காணிப்பை மேற்கொண்டது. அதே நேரம் சர்வதேச போலீசாரின் சிகப்பு எச்சரிக்கை நடைமுறையில் உள்ளதால் ஐரோப்பியன் யூனியன் எல்லைப் பகுதிக்குள் முகமை மற்றும் உள்ளூர் போலீசார் போலி கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி நடமாடும் ஆட்களின் தரவுத்தளங்களை சோதித்து வருகின்றனர். இந்த நிலையில் செயற்கைக்கோள் அழைப்புகள், என்கிரிப்ட் செய்யப்பட்ட உரையாடல் செயலிகள் மற்றும் கிரிப்டோ வாலெட்களின் பண பரிவர்த்தனைகள் கண்காணிப்பதன் மூலமாக அவரது இருப்பிடத்தை கண்டறியும் முயற்சியும் தொடர்கிறது. இப்படியான ஒரு நிலையில் சர்வதேச பாதாள உலக குற்றவாளியை சட்டத்தின் முன் நிறுத்துவதில் பல சிக்கல்கள் உண்டு. தெற்காசிய மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளின் போலி கடவுச்சீட்டுகள் மற்றும் அடையாள அட்டைகளை பயன்படுத்தி தொடர்ந்து தனது முகவரிகளையும் அடையாளங்களையும் மாற்றி வருகிறார். ஒருவேளை அவர் கைது செய்யப்பட்டாலும் அவர் தங்கியிருக்கும் நாட்டிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நாடு கடத்தல் ஒப்பந்தங்களின் சட்ட நுணுக்கங்கள் மற்றும் மனித உரிமை சார்ந்த மனுக்கள் வழக்கின் வேகத்தை குறைக்கும். அதே நேரம் தான் நேரடியாக களத்தில் இறங்காமல் இடைத்தரகர்கள் மூலமாகவே இலங்கையில் உள்ள இளைய தலைமுறையினரை தனது போதைப்பொருள் விநியோகத்திற்கு அவர் பயன்படுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. கஞ்சிப்பானை இம்ரான் போன்ற சர்வதேச குற்றவாளிகள் சுதந்திரமாக இயங்குவது இலங்கையின் உள்நாட்டு பாதுகாப்பில் பல பாதகமான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்கள். கஞ்சிப்பானை இம்ரானின் சாம்ராஜ்யத்தை முழுமையாக வீழ்த்த வேண்டுமானால் இலங்கை போலீசார் சர்வதேச உளவுத்துறையுடன் இணைந்து அவரது நிதி பாதையை முற்றிலும் முடக்குவதே ஒரே ஒரு வழிமுறையாகும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.